எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். 2 குறில் எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். தொல்காப்பியர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஓரெழுத்து ஒரு மொழி எவை எனின் நெட்டெழுத்து 4 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார். அப்படின்றது இது வந்து தப்பா இருக்கு. நெட்டெழுத்து 7ன்னு சொல்லியிருப்பாரு. இங்க 4ன்னு இருக்கு. ஸோ இது தப்பு. குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல்லாவதில்லை என்பதே குற்றெழுத்து 5ம் மொழி நிறைபிலவே என்பார். இது மட்டும் சரி. ஸோ ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி இஸ் த ஆன்சர். பொருந்தாத இனியை கண்டறிக. உரையாடல் அப்படின்னா டயலாக் அப்படின்னு இருக்கு. சரி. ஊடகம் அப்படின்னா மீடியான்னு அர்த்தம். மேகசைன்னா உரைநடைன்னு இருக்கு. இது தப்பு. இதழ்கள் அப்படின்னா ஜேர்னலிசம்ன்றது சரி. ஸோ ஆப்ஷன் சி மேகசைன் உரைநடை இது மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் தேர்வு செய்க. தீயை வந்து குறிக்காத ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து அந்த மீனிங் குறிக்காத வந்து வலிமை அது மட்டும் தான் குறிக்கல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் கா சோலை அப்படின்னு சேர்த்து படிச்சுட்டாவே ஞாபகம் இருக்கும். கா அது ஓரெழுத்து ஒரு மொழிக்கான மீனிங் வந்து சோலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் உன் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க.